So hey my lovelies, so today content வந்து unusual-ஆ தான் இருக்கும். It's not about skincare and other thing. It's about very personal thing. ஸோ நான் எதை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், சினி ஃபீல்டில் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆசை இருக்குது. ப்ளஸ் வந்து அது ஒரு பேஷனாக வந்துட்டு பார்க்குறாங்க. அது தப்பு கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இதில் இருந்து நிறையா விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் டைரெக்டாகவே சொல்கிறேன். இப்போது வந்துட்டு ஒரு 6 to 7 months பேக் வந்துட்டு நான் ஒரு காஸ்டிங் கால் ஏஜென்சிக்கிட்ட வந்து பேசியிருந்தேன். ஸோ நான் அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இன்ஸ்டாகிராம் மூலியமாக. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க போகிறப்ப எனக்கு இந்த மாதிரி காஸ்டிங் கால் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்தது. இட்ஸ் லைக் மோர் தென் 17K ஃபாலோவர்ஸ். ஸோ ஐ ட்ரஸ்ட் அதனால தான் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணிட்டேன். அதுதான் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சுன்னா, நான் வந்துட்டு ஓகே எப்படியோ ஒரு நல்ல காஸ்டிங் ஏஜென்சி கண்டுபிடிச்சாச்சு, நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி ரீச் பண்ணேன். அப்போ வந்துட்டு ரிப்ளை வரல. உடனே நான் வந்து கால் பண்ணி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே யூ கேன் ஷேர் யுவர் ஃபோட்டோஃபோலியோ வந்துட்டு த்ரூ வாட்ஸ்அப் அந்த மாதிரி சொன்னாங்க. நானும் வந்து என்கிட்ட வந்து ஃபோட்டோஃபோலியோ கிடையாது. பட் வந்து என்கிட்ட நல்ல ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. லைக் நான் வந்து இன்டோர் ஷூட்ஸ் பண்ணது இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டு ஏஜ் அப்புறம் டீட்டெயில்ஸ் அதர் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. நான் அதெல்லாம் அனுப்பிட்டேன். ஸோ அனுப்பினதுக்கு அப்புறம் வந்துட்டு த கான்வர்சேஷன் வாஸ் வென்ட் வெரி ஸ்மூத். லைக் நார்மலாக பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். அகெயின் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து எனக்கு பார்க்க போகிறப்ப என்ன தோணுச்சுன்னா, ரொம்பவே வியர்டாக இருந்துச்சு. என்னன்னா, ஒரு காஸ்டிங் கால்லேருந்து கால் பண்ணுறாங்க, காஸ்டிங் ஏஜென்சிலேருந்து பேசுகிறாங்கன்னா இட் ஷுட் பி ப்ரொஃபஷ்னல், கரெக்டாக? ஆனால் இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாகவே இல்லை. சும்மா வந்துட்டு எப்படின்னா, நமக்கு டவுட் வர மாதிரி நிறையா மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் பேசினாங்க. என்னன்னா, என்கிட்ட எடுத்த உடனே வந்துட்டு ஆடிஷனுக்கு வர சொல்லலை. என்ன டைரக்டர் சொன்னாங்கன்னா, யூ ஆர் செலக்டட், நாங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் செலக்டட் அப்படின்ட்டாங்க. எப்படி என்னோட ஆக்டிங்கை வந்து பார்க்காம நேரில் பார்க்காம செலக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் திங் அது தெரியாது. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாளே நான் வந்து அவங்கக்கிட்ட காலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை நான் வந்து ஸ்கின் பீல் ஆஃப்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஷூட் சொன்னால் கூட என்னால் வந்துட்டு இன்னும் ஒரு 2 weeksக்கு சம்திங் வர முடியாது. ஏன்னா என் ஸ்கின் வந்து பீல் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும், என்னோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 months பேக் நான் வந்து ஸ்கின் பீல் ஆஃப் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த டைமில் தான் இது நடந்துச்சு. நான் சொன்னேன் வந்துட்டு அதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலை. எனக்கு புரியல, அவங்க அக்செப்டே பண்ணலை. எனக்கு தெரியாது, பரவாயில்ல ஸ்கின் தானே பீல் ஆகுது, நம்ம ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், நீ நாளைக்கு வர, நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. நாளைக்கு ஈவினிங் வர. எனக்கு வந்து சம்திங் ரொம்ப ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. அது வந்து எப்படிங்க வந்து உடனே வந்துட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு நாளைக்கு நீ வந்து அந்த லொக்கேஷனுக்கு வர, நம்ம வந்துட்டு இல்லை நம்மளுக்கு இந்த கன்சர்ன் இருக்குது அப்படின்னு நம்ம பர்சனல் திங்ஸ் சொல்ல போகிறப்பையும் அவங்க வந்து எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும்? ஒரு காஸ்டிங் ஏஜென்சியும் வந்து கண்டிப்பாக யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சு தே ஆர் நாட் ப்ரொஃபஷ்னல். உடனே வந்துட்டு நான் கால் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, நீ நாளைக்கு வர, 5 to 6 வர, பஃபலோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு எதுவுமே பார்க்கல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்ட்டு. இல்லை எனக்கு தெரியாது, 5 to 6 வரேன் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. அந்த டைமிங் சொல்லி ஈவினிங் வர அப்படின்ட்டு நான் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், இல்லை எனக்கு 5 to 6 வந்து மீட்டிங் இருக்குது, எனக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்குது, என்னால் வர முடியாது, எனக்கு மீட்டிங் இருக்குது, ஸோ என்னால் வர முடியாதுன்னு சொல்லி நான் வந்துட்டு எப்படியாவது தட்டி கழிச்சிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இப்போ என்கிட்ட ஒரு பர்சன் வந்து பேசுகிறாங்கன்னா, அது யாராக வேணா இருக்கட்டும், ஸ்ட்ரேஞ்சராக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா என்னால் வந்துட்டு டேரெக்டாக அவங்கள இக்னோர் பண்ண முடியாது. அவங்க என்ன தான் எனக்கு வந்துட்டு என் லைஃப்பை வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்கள நான் நம்பிடுவேன். லைக் அவங்கள வந்துட்டு அவங்கக்கிட்ட என்னால் டேரெக்டாக நோ சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு நான் எப்படி நோ சொல்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதனால தான் நான் வந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு மீட்டிங் இருக்குது, பட் வந்து எனக்கு ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணது அதெல்லாம் வந்து உண்மைதான். ஸோ நான் அந்த மாதிரி சொன்னப்பையும் எனக்கு வந்துட்டு விடவே இல்லை. சும்மா தொடர்ந்ததுக்கப்புறம் கால் பண்ணி த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதிரி ஹரஸ்மெண்ட்டாக லைக் பேசுகிறது எல்லாமே வந்துட்டு தப்பாக
ரொம்ப தப்பு தப்பாக பேசினான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கெட்ட வார்த்தை அந்த மாதிரி. எனக்கு புரியல. லைக் பொண்ணுங்களை மட்டும் ஈஸியாக திட்டிடுறாங்க பெரிய இது மாதிரி. அவனுக்கு வந்துட்டு எவ்வளோ தைரியம்னு தெரில. அப்படியே வந்து பேசினான். அப்போ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இல்லைன்னா அவனுக்கு அவ்வளோதான். அந்த மாதிரி எனக்கு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி பேச போகிறப்ப நீங்கள் என்ன அவனுக்கு ரிப்ளை பண்ண முடியும்? சத்தியமாக தெரியல. நான் பிளாக் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு வழியில் அவனுக்கும் வந்துட்டு அக்கா தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அவன் பேசுகிற பேச்சு அப்படி இருந்தது. அப்புறமேட்டு நான் சரி ஓகே, நான் வந்து எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லி நான் பிளாக் பண்ணிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லிட்டேன். எனக்கு மறுபடியும் இந்த நம்பரில் கால் இருந்தால் நீ பார்த்துக்கொண்டேன். என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசி என் ஃப்ரெண்டையும் திட்டியிருக்கான். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து அதோட சார்ட் அவுட் ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கேதர் பண்ண ஆரம்பித்தேன் இன்ஃபர்மேஷன். என்னன்னா அவனோட பேஜில் வந்து போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நிறையா போஸ்ட்டுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் உஷாரா. ஆனால் சில போஸ்ட்டுக்கு வந்து அவனால் ஆஃப் பண்ண முடியலையா இல்லை அவன் ஆஃப் பண்ணலையான்னு எனக்கு தெரியல. அந்த கமெண்ட்ஸ் கீழே வந்து நிறையா சில பொண்ணுங்களாம் வந்து அவனை அசிங்கமாக திட்டியிருக்காங்க. என்னாச்சுன்னு ஒருத்தங்க கேட்க போகிறப்ப சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணை, இல்லை இவன் வந்து பொண்ணுங்க கிட்ட வந்துட்டு பொண்ணுங்களை வந்து தப்பாக பேசுகிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், வந்துட்டு கெட்ட வார்த்தையிலே வந்து திட்டுறான் பொண்ணுங்களை வந்து, இந்த மாதிரி காஸ்டிங் கால்னு சொல்லிட்டு பேசினா இவன் வந்துட்டு இந்த மாதிரி தப்பாக பொண்ணுங்களை வந்து திட்டுறான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய யங் கேர்ள்ஸ்க்கும் சரி யங் பாய்ஸ்க்கும் சரி எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கிறது இல்லை, திறமை இருந்துமே. ஸோ என் வீடியோவை வந்துட்டு ஒரு நல்ல காஸ்டிங் ஏஜென்சி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ட்ராப்பில் யாருமே மாட்டாதீங்க ப்ளீஸ் என்ன மாதிரி. ஸோ நான் இதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவன் யாருனே தெரியல என்னை திட்டுறான். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 2 டைமும் இந்த மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஆக்டிங்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆக்டிங் வேண்டவே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டு அந்த பேஷனையே நான் வந்து கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஸோ ப்ளீஸ் யங் கேர்ள்ஸ் அண்ட் யங் பாய்ஸ், ஏதாவது ஒரு காஸ்டிங் ஏஜென்சி நீங்கள் பார்க்குறீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா கண்ணுக்கு பார்க்குற எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது. ஸோ நிறையா தெரிஞ்சுக்கோங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அந்த பேஜில் ஃபேன்சி ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். யார் வேணாலும் இப்போ போஸ்ட் அடித்து எனக்கு இவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபீமேலில் வேணும், நான் வெப் சீரியஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் அது நீங்கள் வந்துட்டு பாருங்கள், அவங்க உண்மையிலுமே பண்ணியிருக்காங்களா, ஏற்கனவே யாரையாவது வச்சு பண்ணியிருக்காங்களா, போட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸோ சரி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இது எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக போய் சேரும். ஸோ எல்லாருமே வந்துட்டு எப்பயும் போல்டாக இருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை. லவ் யூ ஆல்.